ஹாய் கைஸ், வணக்கங்க. டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து பாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? பாலிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து நான் முடித்தாச்சு. சில ஏரியாலாம் இருக்குது. மத்திய அரசு, மாநில அரசு இருக்குது, ஜுடிஷரி சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? இங்கே ஆளுநர், தமிழ்நாட்டில் ஆளுநர் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி டிஎன்பிசி பேஸ் பண்ணியிருக்கிற சோர்ஸ் பார்ட்டு அட்டவணை அந்த பாலிட்டியில் இந்த ஏரியாவில் வந்து கேட்பாங்க. அதை வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகேங்களா? வீடியோ ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா முடிச்சிடலாம். சிம்பிளாக இருக்கும். பார்த்துலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோர்ஸ் ஆதாரங்கள், பாகங்கள், அட்டவணை. சரிங்களா? இது கொஸ்டின் ஏரியா தாங்க, டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஓகே, நம்ம எங்கேருந்து நம்ம அரசியலமைப்பு வந்து உருவாக்கும் போது என்னென்ன கொண்டு வந்தோன்றதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அதாவது நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அது பல்வேறு நாடுகள் கிட்டேருந்து எடுத்து எழுதப்பட்டது. 64 கண்ட்ரியில் 62 லட்சத்தில் செலவு பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, அப்போது நம்ம எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றது நம்ம அங்கேருந்து பேரப் பண்ணுறது. இங்கே ஆதாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருக்கோம். நம்ம இதை வந்து பிரிட்டன் கிட்டேருந்து எடுத்தோம். பார்லிமெண்ட் முறையை வந்து பிரிட்டன் கிட்டேருந்து எடுத்தோம். சட்டத்தின் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி நடத்துகிறேன்னா அதுக்கு ஒரு சட்டம் போட்டு இந்த சட்டத்தின்படி தான்ப்பா இந்த ஆட்சி நடக்குது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 அது ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அதன்படி ஆட்சி நடத்துறது சட்டத்தின் ஆட்சி. இது யார்கிட்டேருந்து எடுத்தோம்? இங்கிலாந்து கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை உருவாக்கும் போதே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது, நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாடுகள் பிரிட்டன் கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசாங்கம், நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது பிரிட்டன் கிட்டேருந்து எடுத்தோம். சட்டத்தின் ஆட்சி, இப்போ சொன்னல, ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்சி நடத்துகிறோம். இப்போது சிம்பிளாக சொன்னோன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 போட்டோம். ஜாயின்ட் கமிஷன் கூட்டத்தொடரில் தான் நம்ம அது பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதன்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின்படி பின்பற்றாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ சட்டத்தை ஏற்றி சட்டத்தின்படி தான் நம்ம ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்றத சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா? அப்போ யார்கிட்டேருந்து கொண்டு வந்தோம்? பிரிட்டன் கிட்டேருந்து கொண்டு வந்தோம். சட்டம் இயற்றும் நடைமுறைகள், ஒரு சட்டத்தை எப்படி ஏற்றுறது, அது ப்ரொசீஜர் என்னன்றது அவங்கக்கிட்ட தான் கொண்டு வந்தோம். ஒரே ஒற்றை குடியுரிமை, இந்தியா முழுமைக்கு ஒரே குடியுரிமை தான். ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு இரட்டை குடியுரிமை இருந்தது. 2019 அபாலிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தோன்னா மாநில அந்தஸ்து இழந்துச்சு. இப்போ ஜம்மு லடாக்கு தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. கேபினெட் மினிஸ்டர் முறை வந்து அங்கேருந்து தான் பிரிட்டன் கிட்டேருந்து தான் கேபினெட் மினிஸ்டர் முறை வருது. இப்போ கேபினெட் மினிஸ்டர் முறை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில போர்க்கால நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 352 356 பயன்படுத்துவார். ஓகேங்களா? 352 360 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டு எழுத்து மூலமாக எழுதி கொடுத்தா மட்டும்தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது நம்ம பழைய கிளாஸில் பார்த்தாச்சு. அதாவது எமர்ஜென்சியில் நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்தாச்சு. ரிட்டு வந்து பார்த்தோன்னா நீதி பேராணை. ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கிட்டேருந்து எடுத்தோம். பார்லிமெண்ட்டோடைய சிறப்புரிமை ஸ்பெஷலு. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கிட்ட தான் எடுத்திருக்கோம். நம்ம அவை வந்து பார்த்தோன்னா 2 அவை இருந்தது. தமிழ்நாட்டில் 2 அவை இருந்ததா? இல்லை, இருந்தது. இப்போ இல்லை, 1988 அபாலிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யார்? எம்ஜி ராமச்சந்திரன் சார் அவர் முதல்வராக இருக்கும்போது இது வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து ஈரவை வேண்டாம், நாங்கள் வந்து பார்த்தா மேலவை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து அமெரிக்கா வந்து அடிப்படை உரிமைகள் அங்கேருந்து தான் எடுத்தோம். ஓகேங்களா? நீதி சுதந்திரம் அங்கேருந்து இருந்தோம். நீதி புலனாய்வு, ஒரு நீதியை வந்து புலனாய்வு பண்ணுறது பார்த்தா ரிவ்யூ பண்ணுறது, ஒரு சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறது அதிகாரியாக. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டம் ஏற்றுறீங்க பார்லிமெண்ட்டில், அதை ரிவ்யூ பண்ணுற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்றது நீதி புலனாய்வு இருக்குது, ரிவ்யூ சிஸ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தா குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். நீதிபதிகளோட பதவி நீக்கமும் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க.
ஆஸ்திரேலியாவிலேருந்து பொதுப்பட்டியல். ஓகேவா? இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டு எங்கேருந்து எடுத்தோம்? ஆஸ்திரேலியாலேருந்து. கன்கரண்ட் லிஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க. ஓகேவா? தெரியும்ல? கன்கரண்ட் லிஸ்ட்டில் கல்வி வந்து தூக்கி 42வது சட்ட திருத்தத்தில் 1976 வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அது கூட சேர்ந்து 5 சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? கல்வி, எடையளவு, நீதித்துறை, ஓகேங்களா, வனம், காடுகள். அடுத்து பார்த்தோன்னா வியாபாரம், வணிகம், ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர். கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் வந்து சபாநாயகர். நிறைய முறை கேட்டிருக்காங்க. அது ஆஸ்திரேலியா கிட்டேருந்து தான் நம்ம பாரோ பண்ணோம். ஓகேங்களா? ஜெர்மனி கிட்ட என்ன வெய்மர். இதுக்கு முன்னாடி ஜெர்மனியுடைய பேர் வெய்மர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவுடைய பேர் யூஎஸ்எஸ்ஆர். ஓகேங்களா? ரஷ்யாவுடைய பேர் யூஎஸ்எஸ்ஆர். ஓகேவா? நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்குதல். 19 நின்றோம். அடிப்படை உரிமைகளான 19 எல்லாமே நிப்பாட்டிடுவாங்க. 21 21 மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியாது. 20 21 தான் நெருக்கடி நிலையின் போதுங்கிற நிறுத்தி வைக்க முடியாத 2 ஆர்டிக்கல்னா இது தான். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிப்படை கடமைகள் அங்கேருந்து அர்த்தம். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியான கருத்துக்கள், அதாவது சமூகம், பொருளாதார, அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா முகப்புரையில் எடுத்திருப்போம். அதுவும் ரஷ்யா கிட்டேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து அயர்லாந்தில் வந்து பார்த்தோன்னா டிபிஎஸ்பி இருக்குல்ல, அரசு நெறிமுறை கோட்பாடு, அது அயர்லாந்து தான். ராஜ்யசபாவுடைய உறுப்பினர்களுடைய நியமனம், அது அயர்லாந்து தான். குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, இதுவும் அயர்லாந்தில் தான் எடுத்தோம். ஓகேங்களா? கனடாவில் வந்து பார்த்தோன்னா வலிமையான மத்திய அரசை கொண்ட கூட்டாட்சி வந்து கனடாவில் எடுத்தோம். மத்திய அரசினுடைய எஞ்சிய அதிகாரங்கள் கனடாவிலேருந்து எடுத்தோம். மாநில ஆளுநருடைய நியமனம், ஓகேங்களா, கனடாவிலேருந்து எடுத்தோம். இந்த 143 ஆர்டிக்கல் இருக்குல்ல, உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்கும் அதிகாரன்ட்டு யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து ஃப்ரெஞ்சு கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுலேருந்து தான் எடுத்திருக்கோம். இது பிரியாம்பல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அரசியலமைப்பு திருத்தம் எப்படி நடைமுறைப்படுத்துது, ராஜ்யசபா உறுப்பினருடைய தேர்தல், இதெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம பாரோ பண்ணோம். ஓகேங்களா? ஜப்பான் கிட்டேருந்து என்ன எடுத்தோம்னா சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறைன்றது ஜப்பான் கிட்டேருந்து எடுத்தோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு 1935 ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ப்ளூ பிரிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு ப்ளூ பிரிண்ட்டுன்னு கேட்டால் 1935 சட்டம் தான். ஏன்னா அதுலேருந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. ஆளுநர் வேணுன்றது பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பதவி பற்றி சொல்கிறது வந்து 1935. ஏன்னா இதுக்கு முன்னாடி கவர்னர் இருந்தாங்க, அதே கவர்னர். ஓகேவா? ஆனால் ஒரு ஸ்டேட்டில் ஆளுநர் நியமனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா அது நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன மெத்தடுன்றது கனடா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? கூட்டாட்சி முறை எங்கேருந்து எடுத்தோம்? இந்திய ப்ளூ பிரிண்ட்லேருந்து தான். அரசு பணியாளர் தேர்வாணையம், டிஎன்பிஎஸ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 1935 தான். நெருக்கடி நிலை நிர்வாகம், இதை எமர்ஜென்சி வந்து பார்த்தோன்னா 1935 தான். நீதித்துறை, ஜுடிஷரி எங்கேருந்து எடுத்தோம்? 1935 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஓகே, பார்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஆர்டிக்கல் 1லேருந்து 4 ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடும். பார்ட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்டிக்கல் நடத்தியாச்சு. ஓகேவா? பாகம் வந்து பார்த்தோன்னா 1 வந்து பார்த்தோன்னா இந்தியா அதன் ஆட்சி பகுதியை சொல்லுது. பாகம் 2 வந்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி சொல்லுது. 3 வந்து பார்த்தோன்னா எஃப்ஆர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இப்போ டிபிஎஸ்பி வந்து பார்த்தோன்னா 4. ஓகேங்களா? டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடு, நெறிமுறைகள். ஓகேங்களா? இது 4 வந்து பார்த்தோன்னா பார்ட் 4 அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுது. இது மத்திய அரசாங்கம் 5வது பார்ட்டு, மாநில அரசாங்கம் 6வது பார்ட்டு. ஓகேங்களா? இது ஒன்றும் நடத்தலை நம்ம, மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுவரையும் நடத்தியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் 7வது வந்து பார்த்தோன்னா நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏபிசிடி மாநிலங்களாக இருக்கும்ல, அதை நீக்கிட்டு 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் பண்ணியிருப்பாங்க. 7வது சட்ட திருத்தம். சரிங்களா? ஆல்ரெடி நடத்தியாச்சு இதெல்லாம். ஓகே. 8வது வந்து பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. 9வது பஞ்சாயத்து ராஜ் நடத்தியாச்சுங்க. முனிசிபாலிட்டியும் நடத்தியாச்சு. 243 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 243லேருந்து 243 வரையும் வரும்.
இது 243 பியிலேருந்து 243 ZG வரையும் வரும். ஓகேவா? முனிசிபாலிட்டி எல்லாம் இந்த கூட்டுறவு ஒன்றும் நடத்தலை. சரியா? கூட்டுறவு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் அட்டவணை பழங்குடியின பகுதிகள். ஓகே, மத்திய மாநில உறவுகள்ன்றது பார்த்திங்கன்னா பகுதி வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. இந்த ஏரியா கொஷின் ஏரியாங்க. மத்திய மாநில உறவுகள் நிறைய டெப்த்தாக எடுத்துருங்க. 2 வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். நிதி சொத்து ஒப்பந்த வழக்குகள் இது புரியுங்களா? 300A வந்து பார்த்தோன்னா சொத்து உரிமையை தூக்கி 300Aல வச்சுட்டாங்க 12வது பார்ட்டில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமையில் இருந்தது. அது சொத்து உரிமை வந்து பார்த்தோன்னா 300Aல வந்து மாற்றியாச்சு. அதாவது பார்ட்டு சட்ட உரிமையாக மாற்றியாச்சு. நீங்கள் சட்டை போட்டு கேஸ் போட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமையாகவே இருந்தது, இப்போ சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13வது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வர்த்தகம் வியாபார உறவு. 14 வந்து மத்திய மாநில அரசு பணிகள். டிஎன்பிசி யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிகள். 14A வந்து ட்ரிபுலன்ஸு. 15 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? 16 சில வகுப்பினருக்கு சிறப்பு சலுகை சொல்லுது. 17 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை பற்றி சொல்லுது. 18 வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை சொல்லுது. ஓகேங்களா? லாங்குவேஜ் நெருக்கடி நிலை இதெல்லாம் பார்த்தாச்சு. இதர வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 19. 20 வந்து திருத்தம் 368 இருக்குல்ல, ஆர்டிக்கல் 368 தான் அரசியலமைப்பு திருத்தம் ஆர்டிக்கல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 தற்காலிக இடைக்கால சிறப்பு பிரிவுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 12 வந்து அரசியலமைப்பின் தொடக்கம் தலைப்பு தொடக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா 22 சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போது 22, இப்போ 25 இருக்குன்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அட்டவணைன்னு பார்த்தோன்னா முதல் அட்டவணை வந்து மாநிலங்கள் பெயர், யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியாளரெல்லாம் இருக்காங்களே எல்லாருடைய ஊதியங்கள், படிகள், சிறப்புரிமைகளா? இதில் வந்து பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் எல்லாம் இருக்காங்களே, ஆளுநர், இவங்களுடைய பதவி, ஊதியங்கள், படிகள், இந்த சிறப்புரிமைகள் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது அட்டவணை பார்க்கலாம். பதவி பிரமாண உறுதிமொழி. ஓகேவா? பதவி பிரமாண உறுதிமொழி அது வந்து பார்த்தீங்கன்னா 3வது அட்டவணையில் இருக்குது. 4ஆம் அட்டவணையில் ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறது 4வது அட்டவணை. 5வது அட்டவணை ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் ட்ரைவ் பகுதிகள் மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்புரிமைகள், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது இங்கே வந்து அந்த பின்தங்கி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அட்டவணைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குதுன்னா, இந்த ட்ரைப்ஸ் ஏரியா, ஷெட்யூல் ஏரியா, வடகிழக்கு பகுதியெல்லாம் இருக்குல்ல, 90% கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 10% தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்டி ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 5வது அட்டவணை முடிஞ்சிச்சு. 6வது அட்டவணை அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இதை தான் ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 6வது அட்டவணை இந்த பழங்குடியினர் பகுதி மாநிலங்களில் இருக்கிற பழங்குடியினர்கள் பற்றின பகுதிகளை பற்றி சொல்லுது. 7வது அட்டவணை வந்து லிஸ்ட்டு பிரிக்கிறாங்கள்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அது 7வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. 8வது அட்டவணையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22 மொழிகள். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1950 14 மொழி தான் இருந்தது. 15வது சிந்தி மொழி வந்து 21வது சட்ட திருத்தம் 1967 கொண்டு வந்திருப்பாங்க. 68. ஓகே, அடுத்து வந்து 72வது சட்டத்தில் 3 பொருள் போடா, டோங்கிரி, மைதிலி. 92வது சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மொழிகள் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. ஓகேங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. மொழிகள் சார்ந்து கேர் கமிஷன் போட்டிருப்பாங்க, அது இம்பார்ட்டன்ங்க. 9வது அட்டவணை எதுக்கு போட்டாங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு 1951 சட்ட திருத்தத்தில் நிலச்சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்து தான் 9வது அட்டவணை. 9வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு எத்தனை போய் இடம் வச்சுருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 9வது அட்டவணை போய் வச்சுருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன் தானுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. 52வது சட்ட திருத்தம் 1985 கட்சி தாவல் தடை சட்டம்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ்
1992 73வது சட்ட திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1993 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து நாள். இங்கே பாருங்கள் 12வது அட்டவணை முனிசிபாலிட்டி 74வது சட்ட திருத்தம் 1992 போட்டாங்களா? 1993 இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜூன் 1 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாநிலங்கள் உருவான ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குங்க, அது சேர்த்து இதில் பார்த்துடலாம். ஆந்திரா வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 1 1953 உருவானுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாநிலம் உண்ணாவிரத போராட்டத்தில் 1953 அக்டோபர் 1 உருவாச்சு. மகாராஷ்டிரா 1960 உருவாச்சு மே 1. அதே மே 1 வந்து குஜராத்தும் உருவாச்சு. அப்போ மகாராஷ்டிராவும் குஜராத்தும் வந்து பிரித்து மகாராஷ்டிராவும் குஜராத்தும் பிரித்து அதே வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா அதே நாள் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா இது மாநிலம், இது குஜராத் மாநிலம்ன்ட்டு. ஓகேவா? நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 63 பண்ணியிருப்பாங்க. இப்போது நாகாலாந்துடைய சிறப்பு என்ன? நாகாலாந்துடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகேவா? அதுதான் சிறப்பு. ஹரியானான்றது பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா 1966 ஷா கமிஷன் போட்டு பிரிச்சிருப்பாங்க. இது நிறைய முறை கொஷின் ஷா கமிட்டி போட்டு பிரிக்கப்பட்டது ஹரியானா. ஓகேவா? இமாச்சல பிரதேசம் வந்து 1971 இமாச்சல மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா ஒரே நாள் தான். சரிங்களா? 72 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. ஓகேவா? 1972. சிக்கிம் வந்து பார்த்தோன்னா 1975 பிரிக்கப்படுகிறது. மிசோரம், அருணாச்சல பிரதேசம் 1987 பிரிக்கப்படுகிறது. கோவா தாங்க 25வது மாநிலம். நிறைய முறை கேட்டிருக்கான் 1987. இந்த 3 வந்து ஒரே வருஷத்தில் பறிச்சிருப்பாங்க. 26 சத்தீஸ்கர் 2000 நவம்பரில். உத்தரகாண்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா 9 2000. ஜார்க்கண்ட் வந்து 28வது மாநிலமாக 15 நவம்பர் 2000 பிரிக்கப்படுகிறது. இப்போது தெலுங்கானா மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது எப்போனா 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இப்போ 28வது மாநிலம் தான் அது. ஏன்னு கேளுங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வந்து 2019 இழந்தது தான். இப்போ 8 மாநிலங்களும் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. குறிப்பாக 26வது கோவா, 27வது குறிப்பிடப்பட்டது. ஆனால் வரலாற்று ரீதியாக 25வது மாநிலம் கோவாகவும் சத்தீஸ்கர் வந்து 26வது மாநிலமாகவும் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஓகே, செஷன் எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்ததா? சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.